ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கைஸ், நான் ஆல்ரெடி இந்த ட்ரால் சேனலில் சொன்னேன். பட் பாட்காஸ்ட் சேனலில் ட்ரால் சேனல்லாம் பக்கம் கூட போகாத நிறைய பேர் இருப்பீங்க. பாட்காஸ்ட் சேனல்லையும் இதுக்கு வரக்கூடிய ஒரு 4000 பேர் வந்துட்டீங்களா? அதில் ஏதாச்சும் 1-2 பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறேன். ஏன் இந்த வீடியோ பேக்ரவுண்ட் சேஞ்ச் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஊரில் இருக்கேன். சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, நான் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம், கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சா, இந்த யூனிவர்ஸ் என்னை 10 ஸ்டெப் கீழே பிடிச்சி இழுத்து விட்டுரும். ஏதோ ஒரு என் வண்டி ரிப்பேர் ஆகுறது, என் வண்டியில ஒவ்வொரு பார்ட்ஸா கழட்டிட்டு போறது, எனக்கு ஒவ்வொரு பார்ட்ஸா கழட்டிட்டு போகிறது. போன மாசம் இதே வீட்டுல இருந்து இந்த கை கிழிச்சிச்சு, நீங்க கட்டு போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா, இப்ப இடுப்பே கிழிச்சுக்குச்சுங்க. இங்க பாருங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, ஐயோ, பின்னாடி இந்த ஜிம்ல போய் ஒரு ஆர்வ கோளாறுல எதையோ வெயிட் ஜாஸ்தியா தூக்கிட்டேன், ஃபார்ம் தப்பா போட்டேனா அப்படின்னு தெரியல. டொட்டக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் கண்ணை மூடி முழிச்சு பார்க்கும்போது நான் இங்க ஊர்ல இருக்கேன். வாழ்க்கை இப்படியே போயிருமா குமாரே? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே 10 ஸ்டெப் இழுத்து விடுறியே. நான் என்னைக்கு மலை ஏறி என்னைக்கு ஏன் படப்போங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் சேனல்ல என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அப்படின்னா, நான் இந்த ட்ரால் சேனல்ல சொல்லிட்டு இருக்கும் போது நான் ஜஸ்ட் யோசிச்சேன். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்கு. போன மாசம் கூட நான் கொஞ்சோண்டு கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்ணேன் என்னோட ட்ரால் சேனல்ல, மீட் மிஸ்டர் மிதுன்ல. அதுல கம்பேரிட்டிவ்லி ஃபார் த பாஸ்ட் 8 months ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் மந்த் நான் கொஞ்சம் கன்சிஸ்டன்டாவே இருந்தேன். லாஸ்ட் மந்தே ஒரு பயங்கரம் கஷ்டம்னா, அது ஒரு மைக்ரோ லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மைக்ரோ மேனேஜிங் கைண்ட் ஆஃப் குட்டி குட்டி நுவான்சஸ் நிறைய சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸா இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி டிஸ்கம்ஃபர்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் போதே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா இருக்க முடிஞ்சது. அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 1 இயர் நான் என்ன கோத்ரூ பண்ணியிருப்பேன், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பேன், என்ன ஐயோ லோன்லினஸ் அட் இட்ஸ் பீக் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் என்னைய பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, லோன்லினஸ் பத்தி பேசலாம், இல்ல கன்சிஸ்டன்சி பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ இது ரெண்டையுமே கலந்து எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை உங்க லைஃப்ல இதை அப்ளை பண்ணும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த பாட்காஸ்ட் சேனல்ல என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் நான் கோ த்ரூ பண்றது, நான் கேட்டு வர்றது, நான் என் கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால மோந்து பாக்குறது, அரோரா மணக்குதுடா அப்படின்னு பிக் பாஸ்ல திவாகர் சொன்னார்ல, அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் டீசெண்டா ஜென்யூனா எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து பேசுறது அந்த சேனல். ஸோ கன்சிஸ்டன்சி பத்தி, லோன்லினஸ் பத்தி நான் வேற ஒரு பாட்காஸ்ட்ல இல்ல இந்த பாட்காஸ்ட்லயே ரொம்ப நேரம் போகல அப்படின்னா நான் சொல்ல ட்ரை பண்றேன். பட் கன்சிஸ்டன்சி பத்தி கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கேன் கன்சிஸ்டன்சி பீட் அ ரியல் டேலண்ட், அ ரா டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது பார்ன் டேலண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பிறக்கும் போதே அவன் ஜீன்ஸ்ல அது ஜாஸ்தியா இருக்கு, ஹி இஸ் பக்கா ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கான். அந்த ரா டேலண்ட்டை கன்சிஸ்டண்டா ஒருத்தன் ஒரு விஷயத்த கத்துக்கிறனால அந்த டேலண்ட்டை பீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கன்சிஸ்டன்சியா இல்ல ரா டேலண்டா, எந்த சைடு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் ஏன்னா இந்த உலகத்துல தப்புங்கிறது எதுவுமே இல்லை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ் வி சீ லைஃப். நம்ம பார்க்கக்கூடிய பார்வை தான் எல்லாமே. இதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்சி தான் என்னைய கேட்ட ஆன்சர். ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரா டேலண்ட் இருக்க இடத்துல அங்கேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, அவன் பண்ணுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து என் மனசை மேக் பண்ணி ஒருத்தன் டேலண்டடா ஆல்ரெடி அந்த ஜோன்ல இருக்கான், நான் கன்சிஸ்டண்டா வீடியோ போட ஆரம்பிச்சு அவனை பார்த்து ஐயோ அவனுக்கு என்ன இவ்வளோ பண்றான் அப்படின்னு நான் மனசளவுல டவுன் ஆகி அதை நான் போராடி ஜெயிச்சு மறுபடியும் கன்சிஸ்டண்டா வீடியோ போட ஆரம்பிச்சு அப்படி இப்படின்ட்டு அவன் ஒரு பேஸ் லெவல் ஆஃப் ஜோன் இருப்பான்ல, அதை போய் நான் ரீச் ஆகிறதுக்கே நான் நிறைய மனப்போராட்டங்கள் நிறைய இது மாதிரி கோத்ரூ பண்ணணும். கஷ்டம். அதை ஃபைட் பண்ணி அதையும் தாண்டி கன்சிஸ்டண்டா இருந்தோம் அப்படின்னா ரா டேலண்ட்டையும் நம்மளால ஜெயிக்க முடியும், பீட் பண்ண முடியும். இந்த குறிப்பா ஒரு விஷயம், இந்த அரவிந்த் சாமி சொல்லுவார்ல தனி ஒருவன் படத்துல, ஒரு ஐடியா எடுத்துக்கோ, அந்த ஐடியாவை உன் லைஃபா மாத்திக்கோ, அதுல நீ தான் வந்து சிறந்தவனா இருக்கணும். கமலஹாசன் சார் கூட ஒரு இன்டர்வியூலயோ இல்ல ஒரு விஜய் டிவிலயோ ஏதோ ஒரு இதுல சொல்லுவார், ஒரு ப்ரோக்ராம்ல. எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீ வந்து டாய்லெட் கழுவுறவனா கூட இருந்துக்கோ, அதாவது கக்கூஸ் கழுவுறவனா கூட இருந்துக்கோ, ஆனா அதுல என் பையன் தான் நம்பர் 1 அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட அம்மா சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. அதுதான் விஷயமே. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, உங்களுக்கு அதுல பேஸ் லெவல் ஆஃப் நாலேஜ் இருந்தா போதும். அதுக்கப்புறம் அதை கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம சப்கான்சியஸா அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தின நாலேஜும் உங்களுக்கு டெவலப் ஆகும்.
அது உங்களோட கன்சிஸ்டன்சி டிரைவுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த காரணமுமே சொல்லாம, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க. ஒரு 4 நாள் போறீங்க, யூ டேக் அ பிரேக். 5 நாள் போறீங்க, யூ டேக் அ பிரேக். அடுத்து 2 நாள் போறீங்க, யூ டேக் அ பிரேக். உங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு போறீங்க, அதுக்கப்புறம் 1 வாரம் ஆள காணோம். இந்த இன்கன்சிஸ்டன்சியே இருக்குல்ல, இது எங்க சைக்காலஜிக்கலா நம்மள அஃபெக்ட் பண்ணும்? இதெல்லாம் என்னோட புரிதல் தாங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து இட் வில் பி வயர்டு டு ப்ரோக்ராம். நம்ம என்ன பண்றோமோ அதை வச்சு வைஸ் வெர்சா தான் நம்ம பிரெயின் நம்மளை செயல்படுத்தும். நம்ம செய்யணும்னு நினைக்கிற செயலை நம்ம செயல்படுத்தினா அது மூலமா பிரெயினுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும். அதாவது பிரெயின் மட்டும் தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது, நம்ம செயல்படுத்துறோம் அப்படின்னு இல்லை. நம்ம ஒன்று செய்யறது மூலமாவும் நம்ம பிரெயினை வந்து நம்ம டியூன் பண்ணலாம். வயர்டா இருக்கும் பிரெயின்ங்கிறது. இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க. ஓகே, இந்த 1 வீக் பீட் எனிதிங், நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றேனோ இல்லையோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பீட் எனிதிங், நான் ஒரு 1 வீக் கன்சிஸ்டண்டா நான் ஜிம்முக்கு போயிடணும். 7 நாள் இந்த டைம்ல நான் போகணும், இந்த டைம்ல தான் ஜிம்ல விட்டு வெளியே வரணும். அந்த அந்த ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க. அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டோபமைன் ஆட்டோமேட்டிக்கா செக்ரேட் ஆகும். ஒரு ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகும்போது அப்போ உங்களுக்கு பிரெயின் லெவல்ல ஒரு ஹை கிடைக்கும். நான் ஒன்று நினைச்சேன், அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. நான் ஒன்று நினைச்சேன், அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் போதே அது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சவுண்ட் ஆகுது. அப்போ இன்டர்னலியும் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸா உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். அதனாலதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியவே வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சி முக்கியம். உங்க கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சுன்னா உங்க லைஃப் ஸ்டைலே பூஸ்ட் ஆகும். வெளியே நீங்க ஒருத்தங்களை அப்ரோச் பண்ற அந்த விதமே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எனக்கு வந்து இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்க. இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகியே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்க. நான் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகியே தீரணும், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல 90% யூ வில் ஃபெயில் த இன்டர்வியூ. என்னதான் எனக்கு அந்த வேலை வேணுங்கிற அந்த டெஸ்பரசி இருக்குல்ல, அந்த டெஸ்பரசியே ஒரு பயத்தை உருவாக்கிரும். இல்ல நம்மளோட சுச்சுவேஷன் அட்வான்டேஜா ஆப்போசிட்ல இருக்கவங்க எடுத்துக்கிற மாதிரி அவங்க ஹெச்ஆரோ ஆப்போசிட்ல உங்க இன்டர்வியூ பண்றவங்களோ உங்க சுச்சுவேஷன் அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கம்மியான பே பேசுறது, உங்க சுச்சுவேஷன் புரிந்து உங்க சூழ்நிலை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கேம் விளையாடுவாங்க. இதெல்லாம் கார்பரேட்ல நிறைய நடக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு இடத்துல எனக்கு இந்த வேலை இருந்தா ஓகே, ஐ வில் பி ஓகே வித் திஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே அந்த இன்டர்வியூல பூஸ்ட் ஆகும், அது வேற மாதிரி பிரதிபலிக்கும். அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் அது அப்படிதான். ஓகே, ஹீஸ் பீங் சச் அ கான்ஃபிடென்ட், அப்போ வந்து ஹீஸ் அ ரியல் டேலண்ட் தான் போல. ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கூட நம்ம சைக்காலஜிக்கலா அந்த கேம் விளையாடணும். அவ்வளவுதான். இந்த இன்டர்வியூஸ் வரும்போது இது வேற டாபிக்லயே பேசலாம் தனியா. ஏன்னா நான் நிறைய பயத்திலேயே நிறைய இன்டர்வியூஸ் ஃபெயில் ஆயிருக்கேன். சக்சஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற நாலேஜ் விட ஃபெயிலியர்ல கிடைக்கிற நாலேஜ் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு அதுல ஓரளவுக்கு டீசென்டா நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சா ஓகே, இல்லாட்டி ஐ கேன் ஹேண்டில் லைஃப் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ தெரியுமா வரும்? வென் யூ ஃபிக்ஸ் அ டார்கெட் அண்ட் வென் யூ கம்ப்ளீட் இட். நான் நினைச்சேன், நான் முடிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்பை நீங்க அப்ரோச் பண்ற கான்ஃபிடன்ஸே இந்த மாதிரி மாறும். உங்களுக்கு புரியுதா? அப்ப லைஃபையே நீங்க பாசிட்டிவ் நோட்ஸ்ல உங்களுக்கே தெரியாம சப்கான்ஷியஸா யுவர் பிரெயின் வில் பி வயர்டு டு நல்லது பண்றதுக்கு, இல்ல நல்ல விதத்துல உங்க வாழ்க்கையை அப்ரோச் பண்றதுக்கு உங்க பிரெயினுக்கு வந்து அந்த இது டியூன் கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி அதனால தான் முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சியை இந்த ஆஸ்பெக்ட்லயும் பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நீங்க கன்சிஸ்டண்டா இருக்க 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 ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துல, நான் ஜிம்முன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும். வியூஸ் போகுது, போகல, பாக்குறாங்க, பார்க்கல, பார்த்த 4 பேரும் கழுவி ஊத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, என்னமோ இருந்துட்டு போட்டுங்க, என்னமோ பீட் எனிதிங், ஓகேவா? ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் வரும். அது எனக்கு தெரியல எந்த நாள்லாம். ஏன்னா நான் 4 வருஷமா யூடியூப் வச்சிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 1.5 வருஷம் நான் யூடியூப் தனியா நான் மட்டுமே வச்சிருந்தேங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப பாக்குறதே 40 பேர் 38 பேர் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 1 வருஷம் நான் கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டேன், ஒரு நாள் விடாம. அதுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் ஆச்சு. ஐ பிகம் யூடியூபர். அதெல்லாம் வேற விஷயம் வைங்க. ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியாம உங்க டைமை நீங்க அதுல ஸ்பெண்ட் பண்றதுனால, இப்போ கன்சிஸ்டன்ட்னா என்ன? ஒரு 7 நாள் டார்கெட் வைக்கிறீங்க. அந்த 7 நாள்ல சாட்டர்டே சண்டே இன்னைக்கு அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் எதுவுமே இல்லாம கன்சிஸ்டண்டா நான் என்னோட டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த 7 நாள்ல ஒரு 1 hour உங்க டார்கெட்டை நீங்க ஹேண்டில் பண்ணும்
அப்படிங்கறதுக்காகவே கன்சிஸ்டண்டா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனா 7 நாள் 1 மணி நேரம், அப்ப மொத்தம் 7 மணி நேரமா? ஒரு வாரத்துல 7 மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட கான்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல உங்க பிரெயினை, உங்க எனர்ஜியை, உங்க பிசிக்கல் ஃபார்மை, உங்க மென்டல் ஃபார்மை எல்லாமே நீங்க செலவு பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகும் கான்டென்ட் கிரியேஷனை பத்தி. ஏன் வெர்டிக்கல்ல இந்த வீடியோ போடுறாங்க? ஓ, அப்ப நம்ம ஹாரிசன்ல போட வேண்டாமா? மேலையும் கீழையும் பிக்சர்ஸ் வச்சு ஹாரிசன்ல போட்டா இவ்வளவுதான் ரீச் இருக்கா? அப்ப நம்மளும் வெர்டிக்கல்ல ட்ரை பண்ணலாம். நம்ம ஆடியோ குவாலிட்டி ஏன் கம்மியா இருக்கு? அப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரும் ஏன் இந்த ஆடியோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த 1 hour ஃபுல்லா நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்படுற இடத்துல தான் நம்ம அதை ஆக்ஷன்ஸா மாத்துவோம். நம்ம யோசிக்கிற விஷயத்துக்கு ஆன்சர்ஸும் தேடுவோம். நானும் அப்படிதான் யூடியூபர் ஆனேன். எனக்கெல்லாம் எடிட்டிங் ஸ்பெல்லிங்கே தெரியாது எனக்கெல்லாம். அப்ப என்னையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நானா எப்படி இதை எடிட் பண்றாங்க, எப்படி இதை கட் பண்றாங்க, எங்க என்ன ஆப், ஓ இப்படி ஒரு ஆப் இருக்கா, அப்புறம் யூடியூப்ல போய் இந்த ஆப்ல நம்ம என்ன பண்ணணும், பேசிக்கா 4 விஷயம் 4 வீடியோ பார்ப்போம். என் டைம் அதில் செலவு பண்ணேன். ஓ இதான் கட்டா, இதான் காப்பியா, இதான் பேஸ்டா, இப்படிதான். ஓ கீழே இருக்கக்கூடிய லேஸ் மியூசிக்கு, மேல இருக்கக்கூடிய லேஸ் வந்து நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா, அப்ப நடுவில் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். அப்ப இங்க கட் பண்ணோம்னா ஓகே, இது இப்படிலாம். அதான் நான் டைம் அதுல செலவு பண்ணினேன். நான் கன்சிஸ்டண்டா இருந்தேன். அப்ப எனக்கே தெரியாம நிறைய நாலேஜ் டெவலப் ஆச்சு, கெயின் ஆச்சு. இந்த உலகத்துல நாலேஜ் தான் பவர். இந்த உலகத்துல நாலேஜ் தான் காசே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாலேஜ் தான் காசே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நாங்க எங்கேன்னு தெரியலையே, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. காலேஜ் படிக்கும் போதோ காலேஜ் முடிச்ச சமயத்திலயோ டக்குன்னு நாங்க வந்து ஏதோ டி நகருக்கோ எங்கேயோ போனோம். சரிங்களா, ஏதோ பசங்க கூட நான் எங்கேயோ போனேன். எனக்கு ரொம்ப விவிடா அங்கங்கதான் ஞாபகம் இருக்கு. அதுல என் கூட ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ப்ராப்பரா சவுகார்பேட்ல வந்து இந்த ஹிந்தி பேசி அந்த மாதிரி ப்ராப்பரா அங்க அந்த மார்க்கெட்ல அவன் ஒர்க் பண்ணான். அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த சவுகார்பேட்ல. அப்ப அவனுக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குது, அந்த பிசினஸ் எப்படி செயல்படுது, ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு மார்ஜின் வச்சு அவங்க ப்ராஃபிட் விற்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க 2 பேரும் இப்போ ஒரு ஷாப்புக்கு போறோம். நான் இந்த ஒரு டிஷர்ட் கொடுங்க, 700 ரூபா பையா. என்னங்க 700 ரூபா, 500 ரூபாய்க்கு கொடுங்க. அப்பா பேரம் பேசி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். கெத்துல நம்ம அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன், நாலேஜ்லெஸ் பர்சன். அதே டிஷர்ட்டை அவன் ஹிந்தியில பேசி, அவன் உருதுல பேசி, அவனுக்கு பிடிச்சி எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரான். எனக்கு புரியல. டே 700 ரூபா டிஷர்ட் அது. 50 ரூபா. கிலோ கணக்குல அவங்க 50 ரூபாய்க்கு தானே எடுத்துட்டு வருவாங்க. 200 ரூபாயே ஜாஸ்தி நான் கொடுத்துட்டு வந்தது, பாவம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இப்ப புரியுதா? நாலேஜுக்கும் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் அந்த வித்தியாசம் புரியுதா? என்னைக்குமே ஒரு துறை, அது எந்த துறையா வேணாலும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், அதுல நீங்க வந்து ப்ரிடாமினண்டா இருக்கணும். அதுல வந்து உங்களோட ஆதிக்கத்தை நீங்க தெரிஞ்சோ தெரியாம செலுத்தணும், நீங்க அதுல சிறப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்த பத்தின நாலேஜ் நிறைய கெயின் பண்ண ஆரம்பிங்க. அது பவர். நாலேஜ் வந்து பயங்கரமான பவர். நிறைய இடங்கள்ல அது உங்களை காப்பாற்றும் நாலேஜ். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்ல, 500 ரூபாய் எங்க இருக்கு, 200 ரூபாய் எங்க இருக்கு, 300 ரூபாய் எனக்கு லாஸ் தான், அவனுக்கு கடைக்காரனுக்கு அதுக்கு ப்ராஃபிட் தான். எண்ட் ஆஃப் தி டே அது பிசினஸ் தான். ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ரொம்ப டீப்பா போனா இந்த உலகத்துல வாழவே முடியாது. நிறைய யோசிச்சு செத்து போயிடுவோம் பயந்தே. பட் சொல்றேன் நாலேஜ் பவர் டிப். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது, கான்டென்ட் கிரியேஷனோ ஜிம்மோ, இப்ப ஜிம்முங்கிறதுல ஒரு லாஸ்ட் இப்பதான் எனக்கு கொஞ்சம் இந்த கை வலி, முதுகு வலி, மூட்டு வலி அப்படிலாம் வருது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு 1 year நல்லா கன்சிஸ்டண்டா நான் ஜிம்முக்கு போனேன். என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணது ஒண்ணுதான், என் லைஃபே டோட்டலா டம்மியா இருக்கு, எதுவுமே என்னோட லைஃப்ல ப்ராப்பரா இல்லை, அட்மோஸ்ட் ஒரு லோன்லினஸ்ல ஒரு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேன். இப்போ என்னால என்ன பண்ண முடியும்? என்னை இங்க காப்பாத்துறக்கோ என்னை தூக்கி விடுறக்கோ யார் வருவா? எல்லாருக்கும் அவன் வாழ்க்கை இருக்கு. யாரையும் இங்க தப்பு சொல்ல முடியாது. சொந்த தம்பியா இருந்தாலும் பெத்தவங்களா இருந்தாலும் வாயும் வவுரும் வேற தான். நம்ம கோத்ரூ பண்றதை நம்ம தான் கோத்ரூ பண்ணி ஆகணும், நம்ம தான் கோத்ரூ பண்ண முடியும். அப்போ இங்க இருந்து உன்னை யார் தூக்கிடுவான்னு யோசிச்சேன். என்னை யாருமே தூக்கி விடுறதுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஆன்சர் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் தான் என்னைய ஹெல்ப் பண்ணி, நான் தான் என்னை தூக்கி விடணும், நான் தான் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணும்போது அந்த விஷயத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப ஜிம்முக்கு போறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 1 hour போனாலும் நம்மளுக்கு பிசிக்கல் ஒர்க்கும் இருக்கும், பிசிக்கலாவும் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகும். பிசிக்கலா நம்ம ஸ்ட்ரென்த் ஆனா நம்ம உள்ளுக்குள்ள தேக்கி வச்சிருக்க எனர்ஜிஸை பிசிக்கலா நம்ம வெளியே வென்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே
எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு பேசிக்கான சயின்ஸ் தான். இந்த ஜிம் பத்தி எல்லாமே நிறைய டாபிக் இருக்கு, எல்லாமே பாட்காஸ்ட்ல பேசுறேன்னு சொல்ல வருது எனக்கு. சரி, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 லெக்டு டாக். டெய்லியும் காலையில ஒரு 1 hour நல்லா அதை அங்கேயும் இங்கேயும் ஓட விடணும். அந்த டாகுங்கிற அந்த எனர்ஜியை நம்ம வெளியே டெசிபேட் பண்ணாதான் நாய்க்கு வந்து மென்டல் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அப்பதான் நாயா இருக்கும். அது ப்ரெஷர் ஆகாம, யாரை பார்த்தாலும் குலைக்காம, ஒரு கடிக்க போகாம, அக்ரெசிவா மாறாம இருக்கணும்னா நாய்க்கான மென்டல் ஸ்டிமுலேஷன் நம்ம கொடுக்கணும். நாயா ட்ரீட் பண்ணணும். அது ஒரு வைல்டு இதுல இருந்தக்கூடிய ஒரு அனிமல். அப்ப அதை ஓட விட்டு அங்கிட்டு இங்கிட்டும் அது கொஞ்சம் பிசிக்கலா அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டாதான் அது மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு நாயை கட்டி போட்டே வச்சிருக்காங்க 24/7. நான்லாம் சென்னையில என்னோட ஃப்ரெண்ட் ரூமுக்கு போவேன், ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு நாயை ஐயோ அது கட்டி போட்டே வச்சிருக்காங்க. நான் சொல்லவும் வாயை திறந்து ட்ரை பண்ணேன். ஆனா எங்க இன்னைக்கு ஹியூமன்ஸ் ஆப்போசிட்ல பேச்சுலர் ரூமாமா, நாங்க ஏதாச்சும் வாயை திறந்தாலே நாங்களாம் கெட்டவங்களாமா. அன்னைக்கு அந்த ஆள் வெளியே வந்து யார் வண்டி இது அப்படிங்கிறாரு. எனக்கும் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. பழைய மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த ஆள் உரண்டையில தூட்டு ஏதாச்சும் பண்ணியிருப்பேன், டென்ஷன் ஆயிருப்பேன். பட் என்ன பண்றது, இப்பெல்லாம் எண்ட் ஆஃப் த டே ஹியூமன்ஸா, சரி ஓகே நம்ம ஒதுங்கி போயிடலாம், என் வண்டி தாங்க நான் எடுத்துறேன் அப்படி போயிடுறது. இரிட்டேட்டிங்கா இருக்கு ஹியூமன்ஸை பார்த்தாலே. எனக்குலாம் ரொம்ப டிட்டாச் ஆயிட்டேன். அதெல்லாம் விடுவோம், அது வேற டாபிக். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்போ ஒரு நாய்க்கே பிசிக்கலா நம்ம ரெகுலேட் பண்ணாதான் மென்டல் ஸ்டிமுலேஷன் இருக்கும்போது ஹியூமன்ஸுக்கும் அது அப்படிதான். இது ஒரு ஃபேக்ட். இது வந்து நம்ம டினை பண்ண முடியாது இந்த ஃபேக்டை. நீங்க பிசிக்கலா நல்லா வேர்த்துட்டு ஒரு இடத்துக்கு போங்களேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த அப்படியே மனசுல அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கும். ஜிம்முக்கு போறவங்க நல்லா இப்ப நான் சொல்றதை நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜிம்முக்கு போய் அந்த ஸ்வெட்டு கிட்டு பிசிக்கலா எல்லாம் வென்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எமோஷனலாவும் நிறைய விஷயத்த அந்த வேர்வு மூலமா வென்ட் அவுட் பண்ணிடுறோம். ஏன்னா எமோஷனலும் பிசிக்கலும் இப்படி தானே, உடலும் உயிரும் கலந்து இருக்கு போது அது மாதிரி தானே. அப்போ அதுக்கப்புறம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுது. அப்போ நான் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், என்னைய நான் ஜிம்முக்கு புஷ் பண்றது மூலமா ஹெல்ப் பண்ணலாம். சரி, என்ன நடந்தாலும் சரி ஜிம்முக்கு மட்டும் போயிடணும், சண்டே கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல நான் இருந்தேன். நல்லா கன்சிஸ்டண்டா இருந்தேன். அப்பதான் ஜிம்மு பத்தி, பர்சனல் ட்ரைனிங் பத்தி, ஒவ்வொரு ஜிம்ல அவங்க கார்பரேட்டா பண்ணக்கூடிய பிசினஸ் பத்தி, ஏன் புரோட்டீன் பவுடர் எடுக்க சொல்றாங்க, அப்ப குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்ன, நேச்சுரல் ஃபுட்ல எவ்வளவு கன்சியூம் பண்ணலாம், புரோட்டீன்ஸ்னு வந்தாலும் ப்ரீ ஒர்க் அவுட், இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்ன, வயிறு கட் ஹெல்த் எவ்வளவு முக்கியம், ப்ரீ ஒர்க் அவுட்னா என்ன, பிசிடபிள்யூனா என்ன, இடபிள்யூனா என்ன, புரோட்டீன் பவுடர்ஸ்னா என்ன, இதுல எத்தனை கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இருக்கு, எப்படி ஒரு லேப் டெஸ்ட் பண்ணணும், எங்க போய் ஒரிஜினல் ப்ராடக்டை வாங்கணும், இந்த மாதிரி அத்தனை நாலேஜும் எனக்கு நான் கன்சிஸ்டண்டா இருந்த அந்த ஒரு 1 yearல தான் எனக்கு கெயின் ஆச்சு. ஸோ நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்துல கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா அதை பத்தின நாலேஜும் நீங்க நிறைய கெயின் பண்ணிக்கலாம். நாலேஜ் இஸ் பவர், நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிங்கிறதே நிறைய ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓவராலா ஒரு ரியல் ரா டேலண்ட் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவனை ஈஸியா நீங்க கன்சிஸ்டன்சி மூலமா பீட் பண்ணலாம். நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அதுல இம்ப்ரூவைஸ் ஆயிருவீங்க, உங்களுக்கே தெரியாம, சப்கான்சியஸ் ஆகும். நிறைய இடத்துல நீங்க அதுல இம்ப்ரூவைஸ் ஆயிருவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உலகமும் எப்படி இயங்கும் அப்படின்னா பீப்புள் அதாவது இந்த இங்கிலீஷ்ல டக்குன்னு பேச வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு இந்த இங்கிலீஷ்ல பீட்டர் விடாத அப்படின்னு சொன்னனால அப்பப்போ ஸ்டக் ஆகுது எனக்கு. ஓகே இங்கிலீஷ்ல பேச வேணாம், ஓகே கட். அதாவது இந்த மக்களுமே ஒரு கட்டத்துக்கு மேல உங்க கன்சிஸ்டன்சிக்கு அடாப்ட் ஆயிருவாங்க. நீங்க இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸே எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட எமோஷன்ஸ் கூட அது விளாண்டுச்சு, நம்ம கொந்தளிச்சோம். 3வது ஸ்டேட் என்ன, ப்ரொட்டஸ்ட், அப்படி இப்படின்னு ஊன்ட்டு பண்ணோம். 4வது ஸ்டேட் என்ன, மறுபடியும் அது ஒரு பேச்சு பொருள். 5வது ஸ்டேட் என்ன, அதை வச்சு மீம்ஸ் போடுறது, அதை கிண்டல் பண்றது, அது ஒரு கிண்டல் கேளிக்கையா போயிடுச்சு. இப்ப 6வது ஸ்டேட் என்ன, அப்படி ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோம். மக்கள் வந்து அப்படிதான். எது ஃபர்ஸ்ட் நீங்க ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவானுங்க, அப்படியே கொந்தளிப்பானுங்க, இதெல்லாம் ஆகும் பானுங்க. உங்களுக்கு தெரியணும், நான் யார் கண்ணையும் குத்தல, யாரோட ஃப்ரீடம்குள்ளேயும் நான் பண்றதுல எந்த தப்பும் இல்லை, நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சமுதாயம் வந்து உங்களை அடாப்ட் பண்ணிக்கும். அந்த சமுதாயம் அடாப்ட் பண்ற டைம்குள்ள நீங்களும் அதுல கன்சிஸ்டண்டா இருக்கிறதுனால நாலேஜும் கெயின் பண்ணிடுவீங்க. அதுல உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு நீங்க அதுல சிறந்தவரா மாறிடுவீங்க. அப்போ இந்த சமுதாயமும் உங்களை அடாப்ட் பண்ணும், நீங்களும் அதுல சிறந்தவரா மாறும்போது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா நீங்க மாறிடுவீங்க. அது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்போ நான் வந்து ட்ரால் சேனல்னு ஒன்று வச்சிருக்கேன். அதுல வந்து ஃபன்னி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். நான் அதுல மட்டும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கோ, அந்த ஐடியாவை வாழ்க்கையா மாத்திக்கோ அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்கா இருந்து நான் ட்ரால் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ன இருக்கும், ஆக்சுவலா சொல்ல போனா நான் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லாவே இருந்திருப்பேன்.
நமக்கு தான் எங்க நம்ம ஒரு விஷயத்துல கன்சிஸ்டண்டா இருந்தா தான் அடுத்த விஷயத்துல என்னால இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு புளுத்த கூடிய ஆளாச்சு நம்ம. சரி, அடுத்து என்ன? சரி, வீட்டுக்கு வந்தா தேவையில்லாம இவ்வளோ வசனம் பேசுறியே, இதுல மைக் ஆன் பண்ணிட்டு பேசினாவாச்சு கருமம் 4 காசாச்சும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல ஆரம்பிச்சதுதான் இந்த பாட்காஸ்ட் சேனல். இதுல ஒரு கால். இதுக்கு பின்னாடி மாறாவை வேற வாங்கிட்டு வந்து மாறா கூட மாறா இருக்கான். ஆனா நான் சென்னைக்கு போயிட்டேனே, கன்சிஸ்டண்டா அந்த வீடியோ போட முடியல. மற்றபடி மாறா சேனல் பாட்காஸ்ட் சேனலை விட அது ஒரு நல்லா இருக்கும். மாறா சேனல் நீங்க ட்ரிபிளம் விளாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, பாருங்களேன். இப்ப மறுபடியும் என்னால அந்த சேனலை சாகவும் விட முடியல. நான் சென்னைக்கு போயிட்டேன், ரெகுலரா மாறாவை வச்சு வீடியோ போட முடியல, அந்த சேனலை விட்டு கொடுக்கவும் முடியல. ஸோ என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி ட்ரிபிளம் விளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல உயிர்ப்பு தன்மையோட வச்சிருக்கேன். ஜஸ்ட் அது கோமா ஸ்டேஜ்ல இருக்கு, சாக விடாம பாத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த சேனலுக்கான பாரமும் என் மைண்ட்ல இருக்கும். ஐயோ அந்த சேனல், ஏன்னா 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்கவும் முடியல என்னால. இப்பயுமே நான் இன்னொரு கன்சிஸ்டண்டா அதுல பிளாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா நான் நல்லா டீசெண்டா நல்லா ரீச் ஆவேன். எனக்கே தெரியும். ஓவர் கான்பிடன்ஸ்ல சொல்லல, ஒரு நம்பிக்கையில சொல்றேன். எனக்கே தெரியும் ஓரளவுக்கு ஓகே அந்த சேனலுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த சேனல் இன்னும் சாகலன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு இந்த பாட்காஸ்ட் சேனல் இதை ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல யோசிச்சுட்டேன், ஐயோ அவசரப்பட்டு ஆரம்பிச்சிட்டோமோ, நம்ம ட்ரால்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்கலாம், ஃபன் பண்ணலாம்னு யோசிச்சேன். பாட்காஸ்ட் சேனல் கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் அப்படி போடுறீங்க. எனக்கு பயங்கர நான் இப்போ வரைக்கும் நான் நம்ப முடியல, இந்த பாட்காஸ்ட் சேனலுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கீங்க. அண்ட் அது ரொம்ப ஜென்யூனா நீங்க கமெண்ட் பண்றீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ட்ரால் சேனல் பாக்குறவங்க, நான் உங்களால பயங்கரமா சிரிச்சேன், பயங்கர ஃபன்னா இருந்துச்சு, நான் எங்க அம்மாக்கு காட்டினேன், ரெக்கமெண்ட் பண்ணேன், இந்த மாதிரிலாம் மெசேஜஸ் வருது. ஒரு பாட்காஸ்ட் சேனல் வச்சு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புறாங்கன்னா இவ்வளவு பெருசு அனுப்புறாங்க, அதுல அவ்வளவு வேல்யூ இருக்கு. உங்க சேனல் பார்த்தேன், அதுல இவ்வளவு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, இந்த விஷயத்தை நீங்க இவ்வளவு மெச்சூரா பேசுனீங்க, இதுக்கப்புறம் இது இப்படி நம்ம யோசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது, நான் இப்ப என் லைஃப் அணுகிற விதமே வேற மாதிரி இருக்கு. அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது ஐயோ இப்ப இந்த சேனலே விட முடியாதா, இதுவும் ஏதோ கொஞ்சம் உருப்படியா நம்ம பேசுற மாட்டிருக்குதா அப்படின்ட்டு என்னால ட்ரிபிளம் விளாக்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியல, மிதுன்ஸ் பாட்காஸ்டும் ஹேண்டில் பண்ண முடியல, மீட் மிஸ்டர் மிதுன் அப்படிங்கிற அந்த ட்ரால் சேனலையும் வச்சு தான் எதுலையுமே ஒரு பர்டிகுலரா கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல கன்சிஸ்டண்டா நான் இருந்தேன் அப்படின்னா என்னால இன்னமும் டெவலப் ஆகியிருக்க முடியும். அப்போ இதை வச்சுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி எய்ம் வச்சு அடிச்சிங்கன்னா, அதுல கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. கேது பகவான், ராகு பகவான், அஷ்டம சனி, கண்டசனி, ஆஸ்ட்ராலஜியா இருக்கட்டும், உங்களை பெத்தவங்களா இருக்கட்டும், இந்த சமுதாயமா இருக்கட்டும், எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா கன்சிஸ்டண்டா இருக்கணும். சும்மா அதுதான் மேட்ரே. அது ஆனா கஷ்டங்க. அது சத்தியமா அது சாதாரண விஷயமே இல்லை கன்சிஸ்டண்டா இருக்கிறது. ஆனா இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அது ஒரு சக்சஸ் ஃபார்முலாங்க. கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையே ஒரு சக்சஸ் ஃபார்முலா தான். நீங்க ஆக்சுவலா அது உண்மைதான். அது ஆமா, அது அவ்வளவுதான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, குறிப்பா உங்களுக்கு சொல்றதை விட எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இதுல ரொம்ப வீக்கா இருக்கேன். எனக்கு தெரியும். செல்ஃப் அனலைசிஸ்ல நான் கவனிச்சு பார்த்தேன், கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தைக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. திருப்பி எத்தனை வயசு ஆனாலும் என்ன ஆனாலும் திருப்பி எழுந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. என்னைய பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அடி விழ எந்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. அது நான் கடைசி வரைக்கும் எனக்கு அடி விழுந்தாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் எந்திரிக்க ட்ரை பண்ணி செத்து போனா போதும், எனக்கு நான் சாட்டிஸ்ஃபை செத்து போயிடுவேன். அவ்வளவுதான் என்னைய பொறுத்த வரைக்கும், அவ்வளவுதான். அதனால மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்சி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்காக இவ்வளவு பில்டப்ஸ் பண்ணேன். அவன் குறுக்க போயிடாது சார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. இல்ல சொல்றேன், அவ்வளவுதாங்க விஷயம். கன்சிஸ்டண்டா இருங்க, எல்லாருமே சக்சஸ் ஆயிடலாம். ஈஸிங்க. ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா, கன்சிஸ்டன்சி தான் அது பெஸ்ட். ஏன்னா எனக்கு அப்புறம் ட்ரால் சேனல் ஆரம்பிச்ச நிறைய பேர் கூட ட்ரால் சேனலை மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னால இன்னைக்கு பயங்கர ஃபேமஸா இருக்காங்க, பயங்கர கன்சிஸ்டண்டா இருக்காங்க. லாக்டவுன் பீரியட்ல எனக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க, ப்ரோ இது மைக் இப்படி யூஸ் பண்ணிட்டீங்களா, இது நான் பண்ணிட்டீங்களா, நான் இது பண்றேன், கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்க. அதுல ஒருத்தருக்கு நான் சொல்ல, இன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுங்க அவரு, கன்சிஸ்டண்டா இருந்தனால ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தம். அவங்க கன்சிஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையை பார்க்க, அவங்க இலை, அவங்க சாப்பாடு, ஆனா நல்லா இருக்கானுங்க. ஆனா கன்சிஸ்டன்சினால தான் நல்லா இருக்கானுங்க. அதுதான் நான் ஜஸ்ட் சொல்ல வரேன். நான் கன்சிஸ்டன்சியே இல்லை, என் சாப்பாடுக்கு நானே ஒலை வச்சுக்கிட்டேன், நானே இலையை கிழிச்சுக்கிட்டேன், அது ஏன் தப்பு. அதை எப்படி சரி பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துப்பேன். ஆனா இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதுதான் நான் என் லைஃப்ல என் கண் கூட பார்த்திருக்கேன். நான் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ண டைம்ல ஜஸ்ட் நான் ரொம்ப ஹம்பிளா சொல்றேன், நான் இந்த எக்ஸ் ஆர்ஜேவாவும் இருந்தேன். ஸோ அந்த மீடியா ஃபீல்டுக்கான எக்ஸ்போஸ்டர் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ பேஸ் லெவல்ல, ரொம்ப பேஸ் லெவல்ல நான்
பேஸ் லெவல்ல இந்த மீடியா ஃபீல்டுக்கான டேலண்ட் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா நான் கன்சிஸ்டன்சில கீழே வந்தேன். டேலண்ட் ஒண்ணுமே இல்லாம லாக்டவுன் சும்மா ட்ரால் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சும்மா ஜாலியா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கன்சிஸ்டன்டா இருந்து ட்ரால் சேனல்னு சொல்ல, இப்ப நான் ட்ரால் சேனல் இருக்கறனால நான் அதை கொஞ்சம் க்ளோஸ் இதா நான் கவனிக்கிறனால எனக்கு ஒரு 2-3 பேர் தெரியும். அதனால அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட் பி இட் எனி சேனல், நான் கன்சிஸ்டன்சி இப்படி குறைஞ்சிட்டே இருந்தேன். நம்ம தான் பெரிய வாழ்க்கையில பர்சனலா நிறைய அடி, அது வேற விஷயம். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இப்படி குறையும் போது ஒண்ணுமே இல்லாம ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு, ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு நினைச்சு ஒரு சேனலை இப்படி டெவலப் பண்ணவங்களையும் பார்த்திருக்கேன். கன்சிஸ்டன்சி இல்லாம ஏதோ டேலண்ட் ஓரமா ஒட்டிட்டு இருந்தாலும் டர்ன்னு டவுன்ஃபால் ஆனவனையும் நான் பார்த்திருக்கேன். அந்த டவுன்ஃபால் ஆனவன் வேற யாரும் கிடையாது, நான் தான் சொல்றேன். டாடா பை சொல்லிட்டு கிளம்புது. நான் உங்க மீட் மிஸ்டர் மிதுன். மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டைம் பாஸ் ஆகுது, நல்லா கேட்டா தூக்கம் வருது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீட் மிஸ்டர் மிதுன் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு, அதையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா பை. டாடா. நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. ஐயோ.